எல்லாருக்கும் வணக்கங்க. இப்போ ஒரு நியூஸ் வந்திருக்கு. அது என்னங்கிறத பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கோயம்புத்தூரில் சூலூரில் 10 வயசு பொண்ணு ஒன்று ரேப் பண்ணப்பட்டு மர்டர் பண்ணப்பட்டிருந்தது அப்படிங்கிறத நியூஸ் வந்திருந்தது. அதை வந்து 2 பேர் அரெஸ்ட் பண்ணப்பட்டிருக்காங்க அப்படின்னு வந்து பார்த்தோன்னே, அதுவும் இல்லாமல் ட்ரிச்சியில் ஒரு நர்சிங் ஸ்டூடெண்ட் அவங்க வந்து இறந்துட்டாங்க அந்த இது அனஸ்தீசியா கொடுக்கும்போது அப்படிங்கிற மாதிரி வந்து அந்த நியூஸ் ஒன்று வந்திருந்தது. அதை பற்றி பார்க்கலாங்க. நிறைய அப்போசிஷன் பார்ட்டிஸ் அவங்கெல்லாம் வந்து சொல்லியிருந்தாங்க. சிஎம் வந்து அந்த இது ஒன்றும் சொல்லலை, ஆக்ஷன் எடுக்கணும் விமன் அண்ட் சில்ட்ரன் சேஃப்டிக்கு அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து சொல்லியிருந்தாங்க. அவங்க பேரண்ட்ஸுமே சொல்லியிருந்தாங்க. சிஎம் விஜய் அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா, சண்டே அன்னைக்கு கால் பண்ணி அவங்க பேரண்ட்ஸ் அந்த டிசீஸ்ட் அந்த பொண்ணு இறந்த பொண்ணோட பேரண்ட்ஸ் கிட்ட பேசியிருக்காரு அப்படின்னு வந்து சொல்லப்படுது. இந்த கல்ப்ரிட்ஸ் வந்து கண்டிப்பாக பனிஷ் பண்ணப்படுவாங்க அப்படின்னு வந்து அஷ்யூரன்ஸ் கொடுத்துருக்காருன்னு சொல்லப்படுது. ஒரு ஸ்ட்ரெஸ் அது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இதுக்கு பேரண்ட்ஸ் கிட்ட அவங்க அந்த பொண்ணோட பேரண்ட்ஸ் கிட்ட வந்து சொல்லியிருக்காங்க, நான் இருக்கேன் உங்களுக்கு அப்படிங்கிற மாதிரி அஷ்யூரன்ஸ் கொடுத்துருக்காரு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. சின்ன பொண்ணோட பாட்டி வந்து சொல்லியிருக்காங்க. அதாவது இந்த மாதிரி எந்த ஒரு குழந்தையும் வந்து இந்த மாதிரி டார்ச்சரை இந்த மாதிரி வந்து அனுபவிக்கக்கூடாது, அண்டர்கோ பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. சிஎம் விஜய் அண்ணா அவரும் வந்து இதுக்கு இந்த மாதிரி திரும்பி ரிக்கவர் ஆகாமல் கண்டிப்பாக கவர்மெண்ட் வந்து ஸ்டெப் எடுக்கும், என்ஷூர் பண்ணுவோம் அப்படிங்கிற அஷ்யூரன்ஸை வந்து கொடுத்துருக்காருன்னு சொல்லியிருக்காங்க. அவர் வந்து அந்த ஃபேமிலிக்கு என்ன தேவை அப்படிங்கிறதையும் வந்து அவங்க கேட்டிருக்காரு அப்படின்னு சொல்லப்படுது. இன்க்ளூடிங் அந்த ஹவுசிங், அந்த நெசசரி அசிஸ்டன்ஸ் அதெல்லாம் வந்து தேவை என்னங்கிறத கேட்டிருக்காருன்னு சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலி வந்து ஆனால் சோஷியல் மீடியாவில் வந்து மாற்றி ஒன்று ஒவ்வொரு மாதிரி வருது. சிலர் வந்து அந்த அம்மா வந்து ரொம்ப ஆல்கஹால் கன்சியூம் பண்ணியிருந்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. பட் அந்த 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 இது வந்து அக்யூஸ்டு அவங்க மற்றவங்கெல்லாம் தேடும்போது போலீஸ் அவங்களோட அவனும் சேர்ந்து தேடினான் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து சொல்லியிருக்காங்க. பட் நியூஸில் வந்தது இப்போ நான் சொல்கிறது தான். வந்து டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் வந்து பேப்பரில் வந்து நியூஸுங்க. டிரான்ஸ்போர்ட் மினிஸ்டர் விஜய் தமிழன் பார்த்திபன், அப்புறம் பேக்வேர்ட் கிளாஸ் வெல்ஃபேர் மினிஸ்டர் வி சம்பத்குமார் அவங்க 2 பேரும் அந்த குழந்தையோட ஃபேமிலியை சண்டே அன்னைக்கு மீட் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு வந்து ஒரு 7 lakh rupees வந்து எக்ஸ்கிராஷியா அமௌண்ட், அதாவது நஷ்ட ஈடு அந்த இது வந்து இழப்பீட்டு தொகையாக கொடுத்துருக்காங்க போக்சோ ஆக்ட் அந்த இதில் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க. இந்த பார்த்திபன் அந்த மினிஸ்டர் என்ன சொல்லியிருக்காருன்னா, ரிப்போர்ட்டர்ஸ் கிட்ட இது வந்து ஒரு ஃபேமிலியோட லாஸ் கிடையாது, இந்த ட்ராஜடி வந்து என்டையர் ஸ்டேட்டையுமே வந்து இதாக இருக்குது, அதிர விட்டுருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது இந்தியாவிலுமே ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. போலீஸ் இப்போது என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஸ்பீடி இன்வெஸ்டிகேஷனை ஆரம்பிச்சிருக்காங்க. ஆனால் இந்த கல்ப்ரிட்ஸை வந்து சிவியராக பனிஷ் பண்ணுறதுல எந்த ஒரு மாற்றமும் கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த ஒரு ஆளுக்கு வந்து கை கால் அது ஃப்ராக்சர் இருக்கிறனால அந்த ஆளை வந்து கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் கோயம்புத்தூரில் ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருக்கான் அப்படின்னும் வந்து சொல்லப்பட்டிருந்தது. பிஜேபியோடைய ஸ்டேட் பிரசிடெண்ட் நயினார் நாகேந்திரன் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, அவங்க ஃபேமிலியை அவருமே மீட் பண்ணியிருக்காரு. அந்த அஃபெக்டட் ஃபேமிலியை அவரும் வந்து தன்னுடைய இரங்கலை தெரிவிச்சிருக்காரு. அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, ரொம்ப ஷாக்கிங்காக இருக்குது இந்த இன்சிடெண்ட் என்டையர் கண்ட்ரிக்குமே அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. தமிழ்நாடு வந்து ரொம்ப லா அண்ட் ஆர்டர் சிச்சுவேஷன் ரொம்ப பேடான நிலைமையில் இருக்குது, அதை வந்து இம்மீடியட்டாக சரி செய்யணும் இப்போ இருக்கிற ரூலிங் கவர்மெண்ட் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காரு. இம்மீடியட் ஆக்ஷன் வந்து எடுக்கணும், அதுக்கு விமன் சேஃப்டி இந்த மாதிரி வந்து அந்த ராபரி அந்த இதெல்லாம் வந்து இல்லாமல் இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் இந்த டிசீஸ்டு ஃபேமிலிக்கு காம்பன்சேஷன் 1 crore வந்து கொடுக்கணும் அப்படின்னு வந்து அவர் சொல்லியிருக்காரு. புதுக்கோட்டையில் வந்து நர்சிங் ஸ்டூடெண்ட் ஒன்று இறந்துருச்சு அப்படின்னு சொன்னல, சண்டே அன்னைக்கு லேபர் வெல்ஃபேர் அண்ட் ஸ்கில் டெவலப்மெண்ட் மினிஸ்டர் முகமது ஃபர்வாஸ் அப்படிங்கிற ஒரு அந்த ஃபேமிலியை போய் மீட் பண்ணியிருக்காரு. சீதாலக்ஷ்மி அப்படிங்கிற பொண்ணு, அந்த பொண்ணு வந்து அந்த சர்ஜிக்கல் ப்ரொசீஜர் நடக்கும்போது தான் அந்த பொண்ணு இறந்துருக்கு. அதனால் அங்கே போய் பார்த்து கண்டோலன்சஸ் எல்லாம் வந்து தெரிவிச்சிருக்காரு. அதுவும் இல்லாமல் அவங்களுக்கு வந்து இந்த ஃப்ரீ ஹவுஸு சைட் பட்டா, அப்புறம் டெம்ப்ரரி கவர்மெண்ட் ஜாப் அந்த அவங்கள வீட்டில் இருக்கிற ஒரு ஃபேமிலி மெம்பருக்கு அதெல்லாம் வந்து தரோங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க.
சீதாலக்ஷ்மி அப்படிங்கிற பொண்ணு வந்து மணக்கடிப்பட்டி அப்படிங்கிற வில்லேஜு கீரனூர் புதுக்கோட்டை டிஸ்ட்ரிக்ட் அந்த இதை சேர்ந்த பொண்ணு. 3வது வருஷம் கேஏபிவி மெடிக்கல் காலேஜில் ட்ரிச்சியில் படிச்சுட்டு இருந்திருக்கு. அது வந்து இந்த சர்ஜரி அந்த நேசல் அந்த இது க்ரோத் அந்த சதை வளர்ந்துருக்கு அப்படிங்கிறதுக்காக ட்ரீட்மெண்ட்டுக்கு போன டைமில் தான் இந்த மாதிரி அது டெத் ஆகிருக்கு. ரொம்ப ப்ரொட்டஸ்ட் அதெல்லாம் நடந்திருக்கு, மெடிக்கல் நெக்லிஜென்ஸ் ஆகிருக்கு அப்படின்னு. பொண்ணோட பாடி சண்டே அன்றைக்கி அதோட நேட்டிவில் கொண்டு வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. அதில் நர்சிங் ஸ்டூடெண்ட்ஸு ரிலேட்டிவ் நிறைய வில்லேஜர்ஸ்லாம் வந்து மரியாதை செலுத்திட்டு போனாங்க அப்படின்னும் வந்து சொல்லப்படுது. அது வந்து இந்த டெம்ப்ரரி ஜாப் வந்து அவங்க அக்காவுக்கு கொடுக்கப்படுது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அதுவும் வந்து ஒரு நர்ஸு அப்படின்னு தான் சொல்கிறாங்க. அந்த பொண்ணு வந்து இப்போது கன்சீவ் ஆகிருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் நியூஸ் வந்திருக்கு. இது வந்து இதெல்லாமே வந்து இவங்களுக்கு மெடிக்கல் காலேஜ் அந்த புதுக்கோட்டை மெடிக்கல் காலேஜில் நர்ஸு வந்து அந்த இது அப்பாயின்மெண்ட் போடுறாங்க கான்ட்ராக்ட் பேசிஸில் அப்படின்னு வந்து சொல்லப்பட்டிருக்கு. உள்ளூரில் அந்த பொண்ணு 10 வயசு பொண்ணோட அம்மா வந்து பெரிய அலிகேஷன் வச்சுருக்காங்க. எனக்கு தெரியவே தெரியாது, என்னை பாடி எடுத்துகிட்டு போய் எனக்கு தெரியாமே அந்த என்னோட குழந்தைய வந்து காமி எரிச்சிட்டாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து சொல்லியிருக்காங்க. இது வந்து அவங்க சொல்கிறது எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறது தெரிய வரல. இனிமே தான் தெரிய வரும். நல்லா தரோ இன்வெஸ்டிகேஷன் பண்ணி ப்ரூவ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து என்ன ஏதுன்னு சொல்லுவாங்க. வெயிட் பண்ணி பார்க்கலாங்க. இறந்த இந்த 2 பேருக்கும் வந்து இவங்க கவர்மெண்ட் வந்து இந்த இதெல்லாம் வந்து கொடுக்குறாங்க இழப்பீடு. என்ன இருந்தாலும் நம்மளுக்கு அந்த உயிர் போனது திரும்பி வராது. பட் இது ஒரு ஆறுதலான ஒரு இதாக இருக்கும். இறந்த 2 பேரோட ஆன்மாவும் சாந்தியடையணும்னு சொல்லி நான் இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேங்க. அவ்வளோதான். தேங்க்யூ. ப்ளீஸ் டூ லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் அவர் சேனல் அண்ட் கிளிக் த ஆல் ஆப்ஷன் அண்ட் ப்ரெஸ் த பெல் ஐகான். தேங்க்யூ.